இன்னைக்கு தன்னம்பிக்கையை பற்றி ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு வயல் இருக்கு. வயலுக்கு நடுவில் ஒரு குருவி கூடு கட்டியிருக்கு. அந்த கூடில் 3 குட்டி குட்டி ஹேச்லிங்ஸ் இருக்கு. டெய்லியும் அம்மா குருவி போயிட்டு அதுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு நாள் ஈவினிங் கொடுக்கும்போது அம்மா ஆபத்து ஆபத்து ஆபத்துன்னு 3 ஹேச்லிங்ஸும் கத்துதுங்க. என்ன ஆபத்து சொல்லுங்கன்னா, நம்ம கிளம்பிடணும் இங்கேருந்து, ஏன்னா நாளைக்கு அறுவடை செய்ய போகிறாங்கன்னு பேசிக்கிட்டாங்க. என்ன பேசிக்கிட்டாங்க கிளியராக சொல்லுங்க அப்படின்னு கேட்குது. இந்த வயலோட ஓனர் அறுவடை செய்கிற டைம் ஆயிடுச்சு, பக்கத்து ஊர்லேருந்து ஆளுங்களை கூட்டிட்டு வாங்க நாளைக்குன்னு சொன்னாங்க. அதனால் நாளைக்கு செஞ்சுருவாங்கம்மா, நம்ம எல்லாம் குருவி கூட அழிஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லுங்க. அம்மா குருவி சிரிச்சுட்டே கவலைப்படாதீங்க, நாளைக்கு அறுவடை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக தூங்குங்க அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி நாளைக்கு காலையில் அறுவடை நடக்கலை. திரும்ப குருவி போயிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு ஈவினிங் வருது. திரும்ப குருவிங்க அம்மா ஆபத்து ஆபத்துங்கிறாங்க. என்னடா ஆச்சு, என்ன சொல்லுங்க அப்படின்னோடனே, பக்கத்து ஊருக்காரங்க வரவே இல்லை, நம்ம ஊருக்காரங்களை கூட்டிகிட்டு வரலாம், நாளைக்கு அறுவடை செஞ்சிடலான்னு சொன்னாருமா வயலோட சொந்தக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப சிரிச்சுட்டே அம்மா குருவி சொல்லுது, கவலைப்படாதீங்க, நாளைக்கும் அறுவடை நடக்காது, நிம்மதியாக தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையிலையும் அறுவடை நடக்கலை. திரும்ப குருவி போகுது. அன்னைக்கு நீங்கள் வரும்போது திரும்ப ஆஸ் யூஷுவல், அம்மா ஆபத்து ஆபத்து ஆபத்து, என்னடா ஆச்சு சொல்லுங்க அப்படின்னோடனே, பக்கத்து ஊருக்காரங்க இந்த ஊருக்காரங்களாம் நம்ப வேண்டாம், நம்மளோட சொந்தக்கார பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு இந்த வயலோட சொந்தக்காரர் சொன்னார். ஆனால் நாளைக்கு சொந்தக்காரங்கன்னா கண்டிப்பாக வந்துடுவாங்க, நம்ம அறுவடை செஞ்சுருவாங்க, நம்ம போயிடலாமா இன்றைக்கி நைட்டேன்னு சொல்லுதுங்க. திரும்ப சிரிக்குது குருவி, அம்மா குருவி, கவலைப்படாமல் தூங்குங்க, நாளைக்கு அறுவடை நடக்காது அப்படின்னு சொல்லுது. அடுத்த நாள் பார்த்தா நடக்கலை. திரும்ப போயிடுதுங்க. வந்த குருவிங்க எல்லாம் ஜாலியாக இருக்குங்க. அம்மா 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 ஜோக் தெரியுமாம்மா, என்ன தெரியுமா நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாசம் நடந்துச்சு, இந்த வயலோட சொந்தக்காரர் சொன்னார், யாரையும் நம்ப வேணாண்டா, நான் இருக்கேன், என் பிள்ளைங்க நீங்கள் 4 பேர் இருக்கீங்க, 5 பேரும் சேர்ந்து அறுவடை செஞ்சுருவோம், நாளைக்கு அறுவடை ரெடியாக இருங்கன்னு சொன்னாங்க. இவ்வளோ பேர் வராதவங்க 4 பேரை வச்சு எப்படிமா அறுவடை பண்ணுவாங்க, இவர் எப்போ காமெடி பண்ணுறாருமான்னு சிரிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லுதுங்க. அம்மா குருவிக்கு டென்ஷனு, இன்றைக்கே நம்ம கிளம்பி ஆகணும், கூட்ட விட்டு உடனே கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகுதுங்க. இந்த குருவிங்களுக்குலாம் கன்ஃபியூஸ் ஆகி கேட்குது, எல்லாரும் சொல்லும்போது நீங்கள் டென்ஷன் ஆகாதுன்னு சொன்னீங்க, இதுக்கு மட்டும் ஏமா நாளைக்கு அறுவடை கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அம்மா குருவி சொல்லிச்சான், என்னைக்கு ஒரு மனுஷன் பக்கத்து ஊருக்காரு இந்த ஊருக்காரு சொந்தக்காரங்க யாரையுமே நம்பாமல் தன் மேலே நம்பிக்கை வச்சு வேலையில் இறங்குறானோ அன்றைக்கி கண்டிப்பாக வேலை நடக்கும், அதனால் நாளைக்கு கண்டிப்பாக அறுவடை பண்ணிடுவாங்க, இன்றைக்கே நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுதுங்களாம். அதே மாதிரி அடுத்த நாளும் அறுவடை நடக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, யாரையுமே நம்பாமல் நம்மளோட உழைப்பில் நம்பி நம்ம வேலையில் இறங்கினோன்னா வெற்றி நிச்சயம்.